ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கொட்டைப்பாக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. கொட்டைப்பாக்கு அப்படிங்கிறது பாக்கு மரத்தில் இருந்து பெறப்படும் கொட்டைங்க. கொட்டைப்பாக்கு ஆசிய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதியில் விளையுது. தமிழர்கள் கொட்டைப்பாக்கு அனைத்து விசேஷங்கள்லையும் பயன்படுத்துறது. கொட்டைப்பாக்கில் ஏராளமான நன்மைகளும் தீமைகளும் இருக்குது. அவற்றை பற்றிய பதிவில் பார்க்கலாங்க. நம் தமிழர்கள் எல்லோருமே பாக்கு பயன்படுத்துவாங்க. தாத்தா பாட்டி முதல் இளைஞர்கள் வரை பார்த்திங்கன்னா யாருமே பாக்கு பயன்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க. கொட்டைப்பாக்கை வெற்றிலை மற்றும் சுண்ணாம்பு ஓடு சேர்த்து சாப்பிடுவாங்க. இது உடலுக்கு ஏராளமான நன்மைகளை தந்தாலும் இதில் கெடுதலும் இருக்குதுங்க. கொட்டைப்பாக்கோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். கொட்டைப்பாக்கு சாப்பிடும்போது கோழை மலம் இரைப்பையில் உள்ள கிருமிகள் நீக்கும். கொட்டைப்பாக்கை தூளாக்கி பல் துலக்கினால் பற்கள் உறுதியாகி விடும். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு மூன்றையும் சேர்த்து உண்ணும்போது பித்தம் வாதம் கட்டுக்குள் இருக்கும் என கூறப்படுது. பாக்கில் உள்ள துவர்ப்பு பித்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவும். சுண்ணாம்பில் இருக்கும் காரம் வாதத்தை போக்கும். வெற்றிலை கபத்தை நீக்கும். ஆனால் இவற்றை அளவாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். பாக்கில் தயார் செய்யப்படும் டீ சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. அசிடிட்டி வாயு தொந்தரவு கொலஸ்ட்ரால் ஆகிய பிரச்சனைகளுக்கு இந்த டீ நல்லது என்று கூறுவார்கள். ஆனால் பாக்கு அடிக்கடி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதில் சில பக்க விளைவுகளும் உண்டு. கொட்டைப்பாக்கோட தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. கொட்டைப்பாக்கு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்துது. இதை உலக சுகாதார நிறுவனம் புற்றுநோயாக வகைப்படுத்துகுதுங்க. இது குறித்து பல ஆய்வுகள் வெற்றிலை பயன்பாட்டுக்கு வாய் மற்றும் உணவுக்குழாய் புற்றுநோய்க்கு இடையே தொடர்பை ஏற்படுத்துது. இது வாந்தி வயிற்றுப்போக்கு ஈறு பிரச்சனைகள் அதிகரித்த உமிழ்நீர் சிறுநீரக நோய் இதய நோய் மார்பு வலி அசாதாரண இதய துடிப்பு குறைந்த இரத்த அழுத்தம் மூச்சு திணறல் விரைவான சுவாசம் மாரடைப்பு கோமா போன்ற விளைவுகளை உண்டு செய்யலாம். கொட்டைப்பாக்கை நீண்ட காலம் பயன்படுத்தும் நபர்களின் உடல் நலத்திற்கு கேடு உண்டாக்கும். கொட்டைப்பாக்கை தொடர்ந்து மென்று சாப்பிடுவது பல் ஈறுகளில் எரிச்சலை உண்டாக்கும். வாய் உதடு சிவக்கும். மலம் கூட சிவப்பு நிறத்தில் வெளிப்படலாம். பற்சிதைவு ஏற்படும். பற்கள் நிரந்தரமாக அடர் சிவப்பு அல்லது கருப்பு நிறமாக மாறலாம். இந்த பாக்கு பயன்படுத்துகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாய் புற்றுநோய் அதிக ஆபத்து இருப்பதாக அமெரிக்க பல் மருத்துவ சங்க மூலத்தின் ஜர்னல் ஒன்று தெரிவிக்கிறாங்க. கொட்டைப்பாக்கு யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் ஆஸ்துமா இதய கோளாறு இரைப்பை குடல் அடைப்பை வயிற்றுப்புண்கள் சிறுநீர் பாதை அடைப்பு வலிப்பு தாக்கங்கள் போன்ற பிரச்சனைகள் உள்ளவங்க கொட்டைப்பாக்கு பயன்படுத்துவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இந்த பிரச்சனை உள்ளவர்கள் பாக்கு சாப்பிட்டால் அது பிரச்சனையை மேலும் வளர செய்யும். அதனால் கொட்டைப்பாக்கு சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்ப்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க. அப்படி கொட்டைப்பாக்கு சாப்பிட்டு பழக்கமுள்ளவர்கள் அளவோடு எடுத்துக்கொள்வது மிக மிக நன்று. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.